வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வீரா வந்துட்டு எப்படியோ மாறன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, அந்த சாட்சி வந்துட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்ததோட என்ன சொல்றாருன்னா, இது மாரி "சார் எனக்கு அந்த வண்டி எனக்கு நல்லா தெரியும். அந்த மாறன் வந்துட்டு ஓட்டிக்கிட்டு வந்தாரு. அந்த காரோட நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காரோட நம்பர சொல்றாரு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, "சார் இந்த சாட்சி இருக்காருல்ல, அவருக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அவருக்கு சுத்தமா எட்டி இருந்து வர்றது எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கையில, எப்படி அவர் காரோட நம்பர கரெக்ட்டா சொன்னாரு அப்படின்னு, ஒரு சில விஷயங்கள வச்சு நம்ம வீரா, சாட்சி பொய் சொல்றாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. இத கேட்டதோட ஜட்ஜையா கோவமாகி, "இங்க பாரு, அப்ப இந்த மாறன வந்துட்டு பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நீ வந்துட்டு மாறன் மேல தப்பான ஒரு பழி போட்டியா? அந்த குடும்பத்திலேருந்து பணம் வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா?" அப்படின்னு கேட்க, அவரு சொல்றாரு, "சார், இதெல்லாம் நான் பண்ணல சார். அந்த போலீஸ் அறிவாளகம் இருக்காருல்ல, அவரு சொன்னதுனால தான் செஞ்சேன். அவரு சொன்னத நான் செய்யலைன்னா, என் குடும்பத்துல உள்ளவங்க யாரையுமே நிம்மதியா விடமாட்டேன்னு சொன்னாரு. எனக்கு வேற வழி இல்லாம தான் சார் அப்படி பண்ணிட்டேன்." இத கேட்டதோட ஜட்ஜையா நேரா அறிவழகனை கூப்பிடுறாங்க. "யோ வாயா" அப்படின்னு. அறிவழகன் வந்து நிக்கிறாரு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, "சார், இந்த சாட்சி சொல்றது பொய்யு சார். நான் ஒன்னும் அப்படி அவரை செய்ய செய்ய சொல்லல. அவரு நடந்தது மட்டும்தான் சொன்னாரு." அப்ப ஜட்ஜையா கேக்குறாரு, "யோ, அந்த சாட்சியே நீ தான் இப்படி எல்லாம் சொல்ல சொன்ன அப்படின்னு சொல்லிட்டான். முதல்ல ஒரு சாட்சி, மறுபடியும் ஒரு வாக்குமூலம், மறுபடியும் ஒரு வாக்குமூலம், மொத்தம் 3 தடவை மாத்தி மாத்தி டிசைனா சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது அவன் சொல்றத நம்புறதா இல்ல நீ சொல்றத நம்புறதா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிருக்கிய. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆனிச்சு. இது மாதிரி மாறனை வந்துட்டு ஒரு கடைக்குள்ள போயிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க. மாறன் மேல தப்பான கேஸ் போட்டு மாறனை பழிவாங்குறதா அந்த வீடியோல அப்பட்டமா சொல்லியிருக்கீங்க. இதுல இருந்து பாக்குறதுக்கு நல்லா தெரியுது, நீங்க மாறனை பழிவாங்குறதுக்காக தான் இதை முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அறிவழகன் சொல்றாரு, "சார், நான் அதுக்காகலாம் அப்படி பண்ணல. ஒரு குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணியிருக்கேன்." அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, "அந்த குடும்பமே நடந்தது ஒரு விபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ பாட்டுக்கும் இந்த கேஸ திசை திருப்ப பாக்குறியா? இங்க பாரு, நீ பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு தான் மாறன பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ற அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, பல தடவை உன்னை வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே உனக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னதோட அறிவழகனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப அறிவழகன் சொல்றாரு, "சார், இவங்க சொல்றாங்க அப்படின்னு என்ன தப்பா நினைக்காதீங்க." அறிவழகன் சொல்றாரு, "யோ போதையா, போ இந்த இடத்துல இருந்து." இது கேட்டதோட அறிவழகன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அறிவழகன் வந்துட்டு நேரா வீராவையும் மாறனையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, "இங்க பாருமா வீரா, ஒரு திறமையான வக்கீல இந்த கோர்ட்டு மிஸ் பண்ணிடுச்சு. இங்க பாருமா, ஒரு புத்திசாலித்தனமா ட்ரிக்க பயன்படுத்தி மாறன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. எதிர்காலத்துல உனக்கு வக்கீலுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா நீ என்ன தொடர்பு கொள்ளலாம்." இதை கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, "ரொம்ப நன்றி ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறனை பார்க்க ஜட்ஜையா சொல்றாரு, "மாறன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுட்டு நடந்தது ஒரு விபத்து தான். ராமச்சந்திரன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்படி கதையை ஜோடிச்ச அறிவழகனை சஸ்பெண்ட் பண்றேன். அப்புறம் பொய் சாட்சி சொன்னவனுக்கு 3 மாசம் ஜெயில் தண்டனை கொடுக்குற, 2 லட்ச ரூபாய் அபராதம்" அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட சாட்சி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணிக்கு செம்ம ஷாக்கு. கண்மணி நினைக்கிறாங்க, நம்ம என்ன பிளான் பண்ணோம், இந்த வீரா இடையில வந்து மாறனை காப்பாத்திட்டாலே அப்படின்ட்டு. கண்மணி ரொம்ப கோவப்படுறாங்க. அறிவழகன் செம்ம காண்டுல வெளியில வராரு. அதுக்கப்புறம் நம்ம மாறன் இங்கேருந்து வெளியில வரும் பொழுது அறிவழகன் நேரா மாறனை பாக்குறாரு. "டேய் நில்லுடா." மாறன் நேரா அறிவழகனை பார்த்து, "யோ, அதான் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, என்னப்பா உனக்கு?" அப்ப அறிவழகன் சொல்றாரு, "இனிமே தாண்டா பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. என் வேலை போனதுக்கு நீ தானே காரணம். உன்னை கண்டிப்பா நிம்மதியா விடவே மாட்டேன். உன் பொண்டாட்டியையும் நிம்மதியே விட மாட்டேன்." அதுக்கு மாறன் சொல்றாரு, "இங்க பாரு, என்கிட்ட எவ்வளவு வேணாலும் வம்பிழுத்துக்க, சண்டை போட்டுக்க. ஆனா என் பொண்டாட்டியை இழுத்து பேசுனா அவ்வளவுதான்.
அறிவழகன் சொல்றாரு, ஏண்டா உன்னை பத்தி பேசினா அவளுக்கு கோவம் வருது, அவளை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருது? இங்க பாருங்க, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள நான் காலி பண்ணாம விட மாட்டேன். அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம என் குடும்பத்து விஷயத்துல தலையிடாத, உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாறன் சொல்றதை கேட்டுட்டு அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, நான் யார் அப்படிங்கறத இன்னும் 2 நாள்ல நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல வீரா இங்கேருந்து ஓடி வராங்க, மாறா அப்படின்ட்டு. மாறனை ஓடி வந்து ஹக் பண்றாங்க. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, என்ன வீரா, என்னாச்சு, நடிச்சது போதும். அப்ப வீரா சொல்றாங்க, ஏய் நடிக்கிறேன் நானா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ஆமாண்டி, உன்னை பார்த்தா நடிக்கிற மாதிரிதான் தெரியுது. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்காத. அப்ப வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. என்ன 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நம்ம மாறன் வந்துட்டு வள்ளிக்கிட்ட, அத்தை, நான் இல்லைன்னு வீடையே ஒரே அழுது கடலாக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் மாறா, இருந்தாலும் உனக்கு திமிருடா, நீ இல்லாம வீடு வீடாவே தெரியல தெரியுமா? ராகவன் நேரா வீராவை பார்த்து, வீரா திறமையா போராடி மாறனை காப்பாத்திட்ட. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாமா, சில பேர் மாறனை காப்பாத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க, மாறன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களை எல்லாம் தாண்டி நான் எப்படியோ மாறனை காப்பாத்திட்டேன். ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, வீரா, எனக்கு அப்பையிலேருந்தே நம்பிக்கை இருந்துச்சு, நீ கண்டிப்பா மாறனை காப்பாத்திடுவ அப்படின்னு. அதே மாதிரி மாறனை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன். அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாமா, சில பேர் காப்பாத்தாம இருந்தாலும் நான் காப்பாத்திட்டேன்ல. அப்ப கண்மணி நேர வீராவை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா நேரா கண்மணியை பார்த்து, அக்கா, இனிமே நம்ம குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லை, நம்ம குடும்பம் இனிமே சந்தோஷமா இருக்கும். அப்ப கண்மணி வீராவை பார்த்துட்டு முறைக்கிறாங்க, நக்கலா பேசுறியாடி அப்படின்னு. வீரா நேரா கண்மணியை பார்த்துக்கிட்டு, சரிக்கா, வீட்டுக்கு போகுமா, ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும். இது கேட்டதோட கண்மணி செம்ம காண்டாகுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப, அப்ப கண்மணி நேரா ராகவன்ட்ட, என்னங்க நீங்க போங்க, நான் வரேன். ராகவனு சரி கண்மணி அப்படின்னு சொல்ல, கண்மணி நேரா அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. அவங்க அம்மாட்ட, அம்மா, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு தண்டனை கிடைக்கும், நம்ம அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க பாட்டுக்கோ அவனை விடுதலை பண்ணிட்டீங்க, ஏமா இப்படி பண்ணீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, இன்னும் உன் மனசுக்குள்ள இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் இருக்கியா? இங்க பாரு, நீ ராகவனை கல்யாணம் பண்ணியிருக்க அந்த குடும்பத்துல, அதனால தயவு செஞ்சு பழசையெல்லாம் மறந்துட்டு ராகவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு. அதை விட்டுட்டு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கை தான் வீணா போகும். தயவு செஞ்சு பழைய விஷயங்களை மறந்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பி ராகவன் கூட. ஆனா கண்மணி சொல்றாங்க, அம்மா, நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். என் அண்ணன் இறந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. நீங்க எல்லாரும் மறந்துட்டு இருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட நம்ம கண்மணியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, ஏதாவது எசுக்கு பசுக்கா வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்த அப்புறம் நான் உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏமா, உன் பையன் செத்ததையே நீ பெரிய விஷயமா எடுத்துக்கல, எனக்கு ஏதாவது ஆணுச்சுன்னாலும் நான் ஏதாவது பண்ணாலும் பெரிய விஷயமா எடுத்துக்க போறியா? அப்ப கண்மணியோட அம்மா சொல்றாங்க, ஏண்டி இப்படி பேசுற அப்படின்னு பார்த்து வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அக்கா வீட்டுக்கு வரல? கண்மணி நேரா வீராவை பார்த்து, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா கேக்குறாங்க, என்னக்கா பேச போற? அதான் கேஸ்ல மாறன் வெளியில வரமாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா மாறனை வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன், அதனால கவலைப்படுறியா? அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, இதே மாதிரி தயவு செஞ்சு எதையும் முயற்சி பண்ணாத. மாறன் மேல தப்பு இருக்கு, மாறனை பழி வாங்கணும் அப்படின்னு போராடினேன், ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமே மாறனை எப்படி பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ண போற? இது கேட்டதோட கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா, நீ ஜெயிச்சிட்டதா ஓவரா ஆடாத அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, வீட்டுல ஸ்வீட் செஞ்சு ரெடியா இருக்குதுன்னு இப்பதான் வள்ளியம்மா ஃபோன் பண்ணாங்க, சரி வா போகலாம். இது கேட்டதோட கண்மணி செம்ம காண்டாகுறாங்க. அதுக்கப்புறமா சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப கண்மணியோட அம்மா நினைக்கிறாங்க, இவ எப்பதான் திறந்த போறான்னு தெரியலையே. பிருந்தா சொல்றாங்க, அம்மா கவலைப்படாத, அதான் வீராக்கா இருக்கால, அவ பாத்துப்பா. இது கேட்டதோட கண்மணியோட அம்மாவும் சரி நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம நம்ம கண்மணி கோவமா வீட்டுக்கு போறாங்க. ஆனா வெளியில காமிச்சுக்க முடியல. வள்ளி ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்ப கண்மணி கிட்ட ஸ்வீட் கொண்டாந்து கொடுக்க கண்மணி சொல்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம். அப்ப வீரா சொல்றாங்க, அக்கா, மாறன் வெளியில வந்திருக்காரு, இனிமே மாறனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்வீட் எடுத்துக்கக்கா. இது கேட்டதோட கண்மணி வந்துட்டு சரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வள்ளி வந்துட்டு மாறனுக்கு வந்துட்டு திருஷ்டி சுத்தி போடுறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது எல்லாம் பார்த்ததோட கண்மணிக்கு செம்ம காண்டு.
கண்மணி என்ன பண்றாங்கன்னா நேரா வெளியில வந்துட்டு அறிவழகனுக்கு ஃபோன் பண்றாங்க. அறிவழகன் ஏற்கனவே காண்டில் இருக்காரு. அறிவழகன் ஃபோன் அட்டன் பண்ணி, ஏய் இப்போ எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ண? கண்மணி சொல்றாங்க, என்ன தோத்துட்டதா முடிவு பண்ணிட்டியா? அறிவழகன் சொல்றாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தோத்துட்டதா முடிவு பண்ணிட்டியல்ல, அந்த மாறனை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. சரியான முட்டாள் கிட்ட நான் இந்த கேஸை ஒப்படைச்சிருந்திருக்கேன். அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவனாலதான் இன்னைக்கு எனக்கு வேலை போயிட்டு நான் அவனை கண்டிப்பா விட மாட்டேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தியன்னா அவனை எப்படி பழி வாங்குவ? அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவனை கண்டிப்பா நான் உயிரோட விட மாட்டேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்னு நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்ல கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அன்னைக்கு சொன்னியல்ல, ஒண்ணு மாறனுக்கு தண்டனை கிடைக்கணும், இல்லைன்னா மாறனை வந்துட்டு காலி பண்ணணும்னு சொன்னியல்ல. விஷயத்த தான் உன்னால ஜெயிக்க முடியல, ஆனா ரெண்டாவது விஷயத்தாச்சும் செய்ய. இதை கேட்டதோட அந்த அறிவழகன் சொல்றாரு, இப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆயிட மாட்டல்ல. கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, மாறனை பழி வாங்கணும், அவனை அணு அணுவா சித்திரவதை பண்ணணும், இந்த குடும்பத்தையும் காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது நடக்கல. ஆனா அந்த மாறன் காலி பண்றதுதான் நல்ல விஷயம்னு எனக்கு இப்பதான் தோணியிருக்கு. இங்க பாரு, எப்படியாவது மாறனை காலி பண்ணு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். இதை கேட்டதோட அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, பணமெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அவனை காலி பண்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் குறிக்கோள் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. திரும்பி பார்த்தா நம்ம வீரா வந்து நிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா கண்மணி கிட்ட, நீ இன்னும் திறந்தவே இல்லைல்ல, யாரு அந்த அறிவழகன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா, அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நாங்க 2 பேருமே பிளான் பண்ணதுதான். ஒருவேளை மாறன் தப்பிச்சு வெளியில வந்தாலும் அவனை காலி பண்றதுதான் எங்களோட திட்டமே. இது கேட்டதோட வீரா நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாரு, உன்னால மாறனுக்கு ஏதாவது அனுச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்மணி சொல்றாங்க, இன்னும் 2 நாளையில மாறனை தூக்குறது தான் எங்களோட பிளான் அப்படின்னு சொன்னதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா கண்மணியை பார்த்து, நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டேல்ல, உன்ன மாதிரி கேவலமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நல்லா தண்ணிடி இருந்த, ஏன்டி இப்படி ஆயிட்ட? கண்மணி சொல்றாங்க, நல்லாதான் வீரா இருந்தேன். என் அண்ணன், நான் கட்டிக்க போற ராஜேஷ், எல்லாரு கூடயும் நல்லா தான் இருந்தேன். ஆனா நீதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ திருந்தலாம், தயவு செஞ்சு சொல்றது கேளு. ஆனா கண்மணி சொல்றாங்க, என்னால முடியாது வீரா, நான் என்னைக்கு அவனை பழி வாங்குறனோ அன்னைக்குதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். இதை கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, இது வரைக்கும் உனக்கு சொல்லி புரிய வச்சு பார்த்தேன், ஆனா உனக்கு புரியுற மாதிரி தெரியல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கண்மணி வீரா வெளியில போறாங்க. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, வீரா, இந்த வாட்டி நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா மாறனை உன்னால காப்பாற்றவே முடியாது அப்படின்னு வீரா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அறிவழகம் வந்துட்டு 2 3 ரவுடிகளை ரெடி பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேரா மாறன்ட்ட போயிட்டு, இங்க பாரு மாறா, தயவு செஞ்சு எங்கேயும் வெளியில போற வேலை வச்சுக்காத. மாற சொல்றாரு, எடியே, நீ தாண்டி வெளியில போக கூடாது, அந்த அறிவழகன் உன் மேல செம காண்டில் இருப்பான். நீ தானே என்ன எப்படியோ வந்துட்டு ஜெயிச்சு வெளியில கூட்டிட்டு வந்துட்ட, அதனால அவன் உன் மேலதான் காண்டா இருப்பான். ஃபர்ஸ்ட் நீ சேஃப்டியா இரு. அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. அதே நேரத்துல நம்ம மாறனுக்கு டக்குன்னு போன் வருது. என்னன்னா ராமச்சந்திரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட மாறனுக்கு செம ஷாக்கு. டக்குன்னு பைக் எடுத்துட்டு வெளில போறாரு. அப்ப வீரா ஓடி வந்து, ஏய் மாறா, எங்கட போற அப்படின்ட்டு வெளியில வராங்க. பார்த்தா மாறா அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இதை பார்த்ததோட வீராவுக்கு ஷாக்கு. அதே நேரத்துல மாறனை 4 5 ரவுடிங்க தடுத்துறாங்க. தடுத்து மாறனை அடிச்சு போட்டுடுறாங்க. இதை வந்துட்டு நம்ம அறிவழகம் பாக்குறாரு. 4 5 ரவுடிங்க மாறனை பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அறிவழகம் இங்கேருந்து மாறன் கிட்ட போயிட்டு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒண்ணு உனக்கு தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா என் கையால தண்டனை கிடைக்கும்னு சொன்னேன்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நீ சரிப்பட்டு வரல, அதான் 2வது ஆப்ஷன் கடவுளா பார்த்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப மாறன் சொல்றாரு, தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. அறிவழகன் சொல்றாரு, டேய், நீ என் கையில தான் காலி ஆகணும் அப்படின்னு உன் தலையில எழுதி இருக்கு அப்படின்னு. அதுக்கு மாற சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையே என்னை விட்டுரு அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம வீரா வந்துட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா மாறனை எங்கேயுமே காணோம். அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு வராரு. ராமச்சந்திரனை பார்த்ததோட வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, மாமா, மாறனை பாத்தீங்களா? அதுக்கு அவரு சொல்றாரு, இல்லையேம்மா, மாறனை பார்க்கலையே, என்னாச்சுமா? வீரா சொல்றாங்க, இல்ல, மாறன் எங்கேயோ பைக் அவசர அவசரமா எடுத்துட்டு போனா, அந்த அறிவழகம் வேற கோவமா இருந்துகிட்டு இருக்கான் மாறன் மேல, ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுன்னா என்ன பண்றது? ராமச்சந்திரன் சொல்றாரு, ஏமா அவன் இப்படி பண்றான்?
எங்கேயும் போகாத அப்படின்னு சொன்னேன். எதுக்காகமா இப்படி பண்றான்? அப்ப வீரா சொல்றாங்க, அதான் மாமா எனக்கும் தெரியல. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி ஃபோன் பண்ணி பாரு. உடனே வீராவும் ஃபோன் பண்றாங்க. அப்ப அறிவழகன் நேரா மாறன்ட்ட, என்னடா ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு, உன் பொண்டாட்டி ஃபோன் அடிக்கிறாளா அப்படின்ட்டு ஃபோனை வாங்குறாங்க. ஃபோனை வாங்கிட்டு அட்டன் பண்றாங்க. அப்ப வீரா வந்துட்டு மாறன்ட்ட, டேய் மாறா எங்கடா இருக்க, நான் தான் உன்னை வெளியில போக வேணான்னு சொன்னேன்ன, எங்கடா போனேன்? அப்ப அறிவழகன் பேசுறாரு, வீராம்மா எப்படிம்மா இருக்க? அப்ப வீராவுக்கு செம ஷாக்கு. வீரா நேரா அறிவழகன்ட்ட, டேய் உன்கிட்ட எப்படி மாறனோட ஃபோன்? அறிவழகன் சொல்றாரு, மாறன் என் கையில இருந்தா அப்ப மாறனோட ஃபோனும் என் கையில தானே இருக்கும். இதை கேட்டதோட வீராவுக்கு செம ஷாக்கு. ஏய் மாறனை என்ன பண்ண? மாறா மாறா அங்க இருக்கியா? அப்ப அறிவழகன் சொல்றாரு, மாறன் இப்ப மயக்கத்துல இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல யமலோகத்துக்கு போறான். இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. வீரா நேரா அறிவழகன்ட்ட, இங்க பாரு, மாறனுக்கு ஏதாவது ஆணுச்சு உன்னை விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி அவமானப்படுத்துனீங்க. உங்க 2 பேராலையும் தான் இப்ப என் வேலையே போச்சு. உங்க 2 பேரையும் சும்மா விடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா 2 பேருமே சும்மா விட மாட்டேன். உங்க 2 பேருக்கும் சரியான தண்டனை. ஒண்ணு அவன் நீ இல்லாம இருக்கணும், இல்ல நீ அவன் இல்லாம இருக்கணும். இவன் தான் என் கையில சிக்கியிருக்கான். இவன் மேலதான் இப்ப செம காண்டுல இருக்கேன். இவன் இந்த உலகத்தை விட்டு போனா மட்டும்தான் உன்னை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏ அறிவழகா, தயவு செஞ்சு அவனை விட்டுரு. இங்க பாரு, எல்லாமே நீ தானே, நீ பண்ண தப்புனாலதான் இவ்வளவு நடந்துச்சு, இல்லைன்னா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? அறிவழகன் சொல்றாரு, ஏய் வாய முடு, உங்களுக்கு வந்துட்டு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் வேலை போனதுதான் மிச்சம். உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அறிவழகம் வந்துட்டு நேரா மாறன காலி பண்றதுக்காக பக்கத்துல வராரு. அதே நேரத்துல நம்ம வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, மாமா அந்த அறிவழகன் கிட்ட மாறன் மாட்டிக்கிட்டான், அவன் இப்ப எங்க இருக்கானே தெரியல, அவனை போய் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு. ஸோ இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு செம ஷாக்கு. என்னடா இது இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அதுக்கு வீரா சொல்றாங்க, மாமா அந்த அறிவழகனோட கையில மாறன் மாட்டிக்கிட்டான். அந்த அறிவழகன் இப்ப என்னை ஃபோன் பண்ணி வந்துட்டு என்னை மிரட்டுறான். இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதே நேரம் வீட்டில் உள்ள எல்லாருமே ஓடி வராங்க, கண்மணியே வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, வீரா சொல்றாங்க, மாறனை அறிவழகம் பிடிச்சு வச்சுக்கிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்துருச்சு. இனிமே மாறனோட பிரச்சனையே நமக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, மாமா மாறன் இப்ப எங்க இருக்கானே தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா அவன் அடிக்கடி இந்த ரோட்டு வழியா தான் போவான், இந்த பக்கமா போய் பார்ப்போம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா வீரா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து இந்த பக்கமா போறாங்க. ஸோ மாறனை கண்டுபிடிப்பாங்களா, அறிவழகன் என்ன பண்ண போறாரு? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.